நிறையா இருக்குது. நம்ம என்ன அப்படி மெதுவாக தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் உள்ளே வந்தாச்சு. என்ட்ரி டிக்கெட் 2 தினார் தான். ஒரு 8 கூப்பன் கொடுத்துருக்காங்க. இதுதான் டிக்கெட் ஆக்சுவலி நம்ம கையில் டேக் பண்ணி கட்டிக்கிறதுக்கு. ஸோ பார்ப்போம். இதுக்கு வந்து ஃபுட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஃபுட்டுன்றதை பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்திருக்கிறது ஷெல்லாக் பீச்சு, கேபிட்டல் ஆஃப் மனாமா பஹ்ரைனில் இருந்துட்டு 23 கிலோமீட்டர். இது வந்துட்டு ஒரு டேக், இதுதான் டிக்கெட்டு. ஒரு ஆளுக்கு 2 தினார். இப்போ வந்துட்டு இந்த பீச்சில் எப்படி இருக்குது என்னென்ன உள்ள போய் சுற்றி பார்ப்போம். இந்த பீச்சு வந்துட்டு ரினோவேட் பண்ணியிருக்காங்க. முன்னாடிலாம் இந்த மாதிரி இல்லை, ஒரு ஓப்பன் பீச்சாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு ரினோவேட் பண்ணி ஒரு ப்ரைவேட் பீச் மாதிரி வச்சுருக்காங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நிறைய ஆடியன்ஸ்லாம், நிறைய டூரிஸ்டெல்லாம் வந்திருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நாங்கள் இப்போ வந்துட்டு ஷெல்லாக் பீச் வந்துருக்கோம். வீட்டிலே சமைச்சு கொண்டு வந்தது. இவர் தான் சமையல், இவர் தான் குக்கு, மெயின் குக்கு. இவர் தான் செஃப்பு. நானும் ஒரு காய்கறி வெட்டி கொடுத்தேன். நான் தான் சிக்கன்லாம் கழுவுனேன் தெரியுமா? கழுவி நான் தான் சிக்கன் பீஸ் எல்லாம் வெட்டி கொடுத்தேன். கண்டிப்பாக. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கடையில் போய் நான் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். அண்ணனுக்கு வந்து வாங்கிட்டு வரேன். இப்போ ஒரு கொஞ்சம் கட் பண்ண சிக்கன்லாம் கோழியெல்லாம் செத்து கிடக்கு. இப்போ சாப்பாடு முடிச்சுட்டு அப்படியே போட்டு அப்படியே அந்த பக்கம் காமிங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே போய் நாங்கள் விளாட போகிறோம். அந்த வீடியோ வரும். அதில் என்னென்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரியாணி நம்பரில் இது வந்து சிக்கன் கிரேவி வித் மசாலா. ஓகே, இது வந்து சிக்கன் 65. தமிழில் சொன்னால் கோழி 65. ஆமாம். இது லெமனு, இது ஆனியனு, இது முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு அவியல். இது உருளைக்கிழங்கு வித் முருங்கைக்காய் ட்ரம்ஸ்டிக் அவியல். இது கரண்டி, சோறள்ளி போகிற கரண்டி. இது கிரேவி கரண்டி. அதையும் சேர்த்து இது தண்ணி குடிக்கிறதுங்க. வாங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, பாய். வந்துட்டு கடற்கரை ஓரத்தில் வந்திருக்கேன். பாருங்க மக்கள் எவ்வளோலாம் என்ஜாயாக இருக்காங்கன்னு பாருங்க.
பீச்சில் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கிற மாதிரி இது பீச்சு சேரு. இங்கே வந்துட்டு இப்படியெல்லாம் ஆள் நிறையா படுத்துருப்பாங்க. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இந்த கடற்கரையில் நான் பார்த்தது சாதி இல்லை, மதம் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை, எல்லாருமே வந்துட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டு, குதூகலம் தான் இருக்குது. இந்த பீச்சில் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ பாருங்கள், கருப்பரும் இருக்கிறாங்க, சிவப்பானாலும் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. இந்த வாரம் பட்டம் பறக்க விட்டு சந்தோஷப்படுறாங்க. அது மாதிரி இங்கே விளையாடுறாங்க, சமைச்சு கொண்டு வந்துட்டு சாப்பிட்றாங்க. கவலையை மறந்து ஒரு மீட்டிங் டென்ஷனோ வேலை பழுவோ எல்லாத்தையும் மறந்து ஒரு மனிதன் சுதந்திரமாக ஒரு கவலை இல்லாமல் எவ்வளோ ஃப்ரீயாக அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. யாருக்காவது தெரியுமா இல்லை ஏழை யார், இதில் பணக்காரன் யார், உயர்ந்தவன் யார், தாழ்ந்தவன் யாருன்னு யாருக்காவது தெரியுமா? இந்த வாழ்க்கை இதை பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரே இனம், மனித இனம் மட்டும்தான். ஆண் பெண் 2 தான் இருக்கு. இதில் வந்துட்டு யாருக்கும் தெரியாது எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க. இதில் வந்து பஹ்ரைனியும் இருப்பாங்க, சவுதியும் இருப்பாங்க, அமெரிக்கன் இருக்காங்க, இந்தியன், பங்காளி, பாகிஸ்தானி, இன்னும் எத்தனை கண்ட்ரி நமக்கு தெரியாத கண்ட்ரி ஆளுங்கள்லாம் அதில் இருப்பாங்க. ஆனால் எல்லோரும் ஒரு இடத்துல கூடி இருக்கும்போது இதை பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்காங்க. விதவிதமான மனிதர்கள், நல்ல சிவப்பாக இருக்காங்க, கருப்பாக இருக்காங்க, மீடியமாக இருக்காங்க, தடியாக இருக்காங்க. இதுதான் வந்து வாழ்க்கை. ஆனால் இதை தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள், என்னையை விட யாரும் பெரிய ஆள் கிடையாது அப்பெல்லாம் சொல்லி நம்ம சண்டை போடுவோம். ஆனால் அது பாருங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது. நமக்கும் இந்த மாதிரி மக்களை பார்க்குறதுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. உலகத்தில் விதவிதமான மக்கள், விதவிதமான லாங்குவேஜு, விதவிதமான கல்ச்சரு. இது வந்து ஒரு இடத்துல பார்க்குறோம்னா அது மாதிரி பஹ்ரைன் மாதிரி ஒரு கண்ட்ரியில் தான் பார்க்க முடியும். இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா மேபி வேறு மொழி பேசுகிறவங்கள தான் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கடற்கரையில் இந்த மாதிரி பல மொழிகள் பேசுகிறது, பல கல்ச்சர் உள்ளவங்க, பல நாட்டு மக்கள் எல்லோரையும் ஒரு சேர பார்க்குறதும் ஒரு சந்தோஷம்தான். பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக விளையாடுறாங்க, காற்று வாங்குறாங்க, குளிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து மணல் பாத்து கீழே படுத்துக்கிட்டு மண்ணள்ளி மேலே போட்டு தோணும்போது அது ஒரு மணல் பாத்து. சன்செட்டு டைமு ஈவினிங் அந்த சூரிய ஒளி மேலே பட்டு மணல் ஒரு உடம்பு ஒரு குளிர்ச்சியாகும். அது நேரம் அப்புறம் போய் தண்ணிக்குள்ளே குளிக்கிறது தான். அது வந்துட்டு பழைய காலத்து முறை தான். அது நம்ம ஊரில் சொல்லுவாங்க மண் குளியல்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது ஒரு மண் குளியல் தான். அது கவலையை மறந்து சந்தோஷமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை தான். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை. இதில் தான் நம்ம நினைக்கிறது அடுத்தவனை கெடுக்கணும், அடுத்தவனை வாழக்கூடாது, அப்படிலாம் நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதே நேரம் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனை என்னோட கிராண்ட் ஃபாதர் சொல்லுவாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு அண்ணன் தம்பி சின்ன பிள்ளையா இருக்கும்போது தம்பி அடிச்சுட்டா அண்ணன் போய் சண்டை போடுவானா, ஏன்டா என் தம்பி அடிச்சேன்னு சொல்லி சண்டை போடுவானா. அதே அவங்க வளர்ந்து பெரிய ஆள் ஆன பிறகு சொத்துக்காக சொந்த அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டு சண்டை போடுவாங்களாம். இதுதான் வாழ்க்கை. நம்ம வந்துட்டு எதையுமே கொண்டு வரல இழக்கிறதுக்கு, எதையுமே கொண்டு போக போகிறதும் இல்லை. எல்லாரோடவும் ஒரு அன்பான ஒரு வாழ்க்கையை வாழணும், எல்லாரோடவும் நேசிக்கணும், எல்லா உயிர்களையும் நேசிக்கணும். இப்போ எல்லாம் இந்த வீடியோலாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் பாருங்கள் எவ்வளோ குதூகலமாக இருக்காங்கன்ட்டு. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரணும். இந்த மாதிரி இடத்துலலாம் எல்லோரும் வந்து உட்காந்து உலகத்தை ரசிக்க கற்றுக்கிறணும். பாருங்கள் பீச் அழகான ஒரு கடற்கரை, எப்படிலாம் குதூகலமாக இருக்காங்க பாருங்கள்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நல்லா என்ஜாய் பண்ணோம் கடல்ல. என்ன கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு போனோம்னா வீட்டில் சோறாக்கும் போது சால்ட்டுக்கு பதில் இதை போட்டால் கூட கரெக்டாக இருக்கும். அவ்வளோ உப்பாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே என்ஜாய். ஓகே, மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல்லை மறக்காம ப்ரெஸ் பண்ணிருங்க. பாய்.